ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி முட்டை இல்லாத மைதா கேக். அதாவது ரொம்ப முறுமுறுப்பாக இருக்கும், மேலே உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்க, வெளியே முறுமுறுன்னு இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முட்டை இல்லாத மைதா கேக்குக்கு தேவையான பொருளாக நம்ம பார்த்துடலாம். நான் 1 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப்பு சர்க்கரை சீனி எடுத்து வச்சுருக்கேன், அதில் புட்டடிச்சுக்கு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 பிஞ்சு உப்பு எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 பிஞ்சு சோடா உப்பு, பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் நெய். இவ்வளோதான் நமக்கு தேவை. நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். அதில் இந்த சர்க்கரையை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது கூட ஏலக்காயும் போட்டு நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. இனிமேல் இதில் இந்த ரவையும் போட்டு இந்த தயிரையும் போட்டு சுற்றிட்டு வந்துடுவோம். நல்லா ரவையும் கொஞ்சம் அடிபட்டுரும், தயிரும் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிரும். ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 கப்பு மைதா மாவையும் போடுவோம், அரிசி மாவு, இனிமேல் இதில் நெய், 1 பிஞ்சு உப்பு, பேக்கிங் சோடா இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிருவோம். இன்னும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இல்லை கொஞ்சம் கலராக இருக்கும். இனி ரவை, தயிர் தலைவே ஊற்றியாச்சு. நல்லா கலந்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி விட்டு பிசைவோம். இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கணும் பாருங்கள். இப்படி இன்னும் நம்ம ஒரு 1/2 மணிக்கூர் வச்ச உடனே இந்த ரவை எல்லாம் சேர்ந்து ஊறி கொஞ்சம் கெட்டியாகும். இந்த மூடி வச்சுருவோம். ஊற வச்சு 1/2 மணிக்கூர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இனி இப்படி எடுத்து போட கரெக்டாக இருக்கும். சின்ன உருண்டையாக போடுங்க. எண்ணெய் முங்கி இருக்கணும் பாருங்கள். இப்படி எண்ணெய் உள்ளே முங்கி இருந்தால் தான் நம்மளுக்கு அது கேக்கு வெடித்து வரும். பாருங்கள், கொஞ்சம் திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும் உள்ளே. என்ன நம்ம வந்திருக்கோம், எடுத்துருவோம். பாருங்கள், வெடிச்சிருக்குது. அடுத்ததை போட்டுருவோம். வரதை பாருங்கள். பாருங்கள், இன்னும் வெடித்து வந்த உடனே நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைப்போம். உள்ளே வர வேகணும். நல்லா வெடிச்சுட்டு வந்துருக்கு பாருங்கள். இனிமேல் எடுத்துருவோம். நம்ம எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இது முட்டை இல்லாமல் நம்ம செய்த கேக்கு பாருங்கள். இவ்வளோ அழகாக வெடிச்சிருக்கு. நான் சின்ன சின்னதாக தான் சுட்டேன் பாருங்கள். நம்ம பாருங்கள், மேலே எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.